குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 மாணவர்களை அவர் எல்எல்பி படிக்க வச்சு வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஆக்கியிருக்காரு அந்த ஆம்ஸ்ட்ராங். 5000 பேர்ல ஒருத்தன் கூட துணிஞ்சு இந்த வழக்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்கலைங்க. ஒரு மாணவன் கூட. நீங்க விடுங்க, கட்சிய விடுங்க, குடும்பத்த விடுங்க. அந்த நபர்கள்ல 5000 பேர்ல ஒருத்தன் கூட துணிஞ்சு வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருந்தான்னா, அந்த வழக்க சிபிஐக்கு அன்னைக்கே மாத்திருப்பாங்க. மாட்டல. இதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உள்ள ஓட்டைகள்னு சொல்ல வரீங்களா? நிச்சயம். அது அப்போ இது ஏதோ ஒரு சக்தி பின்னாடில இருந்து இவங்கள மிரட்டுது, ம். இயக்குது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அந்த சக்தி வந்து சாதாரணமா உங்கள மாரியே என்ன மாரி ஆட்கள் வந்து சொல்லி கேட்க மாட்டாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கலாம். ம். அந்த ஆளுமை இவங்கள வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக விடாம தடுக்குது. அதுதான் இன்னைக்கு வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த ஆனந்தன் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா. அந்த இதுவ வைக்கிறாங்கன்னும்போது, இத வந்து நம்ம சாதாரணமா கடந்தும் போக முடியாது. ம். அது ஒரு பொண்ணு, அவள நீக்கிட்டாங்கன்ற ஒரு வெறுப்புல, ஆத்திரத்துல, கோபத்துல ஏதோ பேசுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எதுவுமே பண்ணலே.